சுமன் கில் ரஷீத் கான் கிட்ட போயிட்டு ஏங்க தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. என்னமா வெரைட்டியா பவுலிங் வச்சுக்கிறீங்க. கொன்னொலி அவுட் பண்ண தெரியல. அந்த பையனை அவுட் பண்ணிட்டா வேலையே முடிஞ்சிருக்கியா. பேசாதீங்க நீங்க அப்படின்னு சண்டை கட்டுற அளவுக்கு ஒரு மேட்ச் போச்சு அப்படின்ட்டு குஜராத் பார்த்தீங்கன்னா குமரிட்டு போகிற அளவுக்கு பஞ்சாபில் லாலா லஜபதி ராய் வாழ்ந்த இடத்துல நாங்கள் லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பஞ்சாப் பார்த்தீங்கன்னா பவுலிங் தேர்ந்தெடுக்க பார்த்தா இது பஞ்சாப் மாதிரி தெரியலையே, ஏதோ ராஜஸ்தான் மாதிரி தெரிஞ்சு நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆமாங்க ராஜஸ்தானோட பழைய ஜெர்சியை லைட்டாக சிவப்பு பூசிட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சுமன் கில் பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிட்டார். அதுலேயே ஏமாந்ததுனால பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சும்மா டாப் கீர் 6வது கீர் 7வது கீர்னு ஓட்டு அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மூஞ்சுவான வண்டி மாதிரி எல்லோரும் அப்படியே நின்ட்டாங்க. 162 ரன்கள் 6 விக்கெட் இழப்புக்கு குஜராத் அணி. அதுக்கப்புறமா இறங்கின பஞ்சாபில் கூப்பர் கொன்னொலி பார்த்தீங்கன்னா மின்னொலியில் சூப்பராக ஆட அவ்வளோதான் கொன்னொழித்து விட்டார் குஜராத்தை. அதை போட்டு பட்டையை அடிச்சிட்டாரு. எப்பேற்பட்ட பவுலர் நீங்கள் ஒழிச்சு வச்சிருந்தாலும் தேடி பிடிச்சி அழித்து விடுவேன் என்பது போல். அதாவது 165 ரன்கள் எத்தனை விக்கெட் 7 விக்கெட் இழப்புக்கு கிரிக் பஸ் வேறு திடீர்னு க்ளோஸ் ஆகி போச்சு. அதாவது 103 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா முதல் வெற்றியை பெற்றது. குஜராத் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தோல்வி இல்லை ஒரு பதமான தோல்வியை தழுவியது.